இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிட போறாங்க குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கலாம் வாங்க. கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளின் காத்திருப்பு காலம் இறுதியாக முடிவுக்கு வந்துள்ளது. பிரதம மந்திரியுடைய 20வது தவணைக்கான தேதியை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக நமக்கு வெளியிட்டிருக்காங்க. குறித்து என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோல நாம இப்ப முழுமையா நம்ம பார்க்க போறோங்க. பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கி மத்திய அரசின் தொடர்ச்சியாக முயற்சியில் ஒரு பகுதி ஆகும். இந்த பிஎம் கிசான் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 தவணைகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த 20வது தவணைகள்ல ஏன் இவ்வளவு தடுமாற்றம் அப்படின்றது இதுவரை தெரியலைங்க. சோ கிட்டத்தட்ட நாம நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ 2019வது தொடங்கப்பட்ட இந்த பிஎம் கிசானுடைய ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. மில்லியன் கணக்கான மக்களுக்கு உயிர் நாடியாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் 2000 என்ற ஒவ்வொரு தவணையும் வழங்கப்படுவதால் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பணப்புழக்கத்தை பராமரிக்கவும் பருவகால விவசாய நடவடிக்கைகளுக்கு தயாராகவும் உதவுகிறது. சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். சோ இந்த பிஎம் கிசான்ல கட்டுரையுடைய இது பிஎம் கிசான் 20வது தவணை தொகை, இதற்கு நாம தயாராகிட்டோம் அப்படின்றத சொல்லலாம். சோ ஆல்ரெடி ரிலீஸ் டேட் எல்லாமே நமக்கு நெருங்கிடுச்சு. சோ கிட்டத்தட்ட இந்த ரிலீஸ் டேட் பிஎம் கிசானுடைய 99% உண்டான ரிலீஸ் டேட் தேதிகள் எல்லாமே நமக்கு நெருங்கியாச்சு. பிஎம் கிசானுடைய தொகை 2000 ரூபாய் விவசாயிகளுடைய கணக்கிற்கு எப்பொழுது வரவு வைக்கப்படும்? சோ இந்த 3 சரியா இருந்தா மட்டும்தான் இந்த பிஎம் கிசான்ல உங்களுக்கு பணம் வரவு வைக்கப்படும். என்னென்ன அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்றப்ப 2000 ரூபாய் பணம் வந்து உங்களுடைய நேரடியா வங்கி கணக்குல தான் செலுத்த போறாங்க. ஆகஸ்ட் மாசம் அப்படின்றத நமக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மாசத்துல தாங்க 100% வந்து ஆகஸ்ட் மாசத்துல. பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா என்றால் என்ன? பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா என்பது இந்தியா முழுவதும் உள்ள தகுதியுள்ள விவசாயிகளுக்கு நிதி வழங்கும் அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு மொத்தம் 6000 ரூபாய் 3 சம தவணைகளில் 2000 2000 2000 என்று வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விதைப்பு மற்றும் அறுவடை காலங்கள்ல விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைப்பதை முடிவு செய்து இதை வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? சோ 20வது தவணை தொகை உங்களுக்கு எந்த தேதியில கிடைக்கும்? இதுதாங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கு. 20வது தவணை தொகை கேடி வேளாண் அமைச்சகத்தின் சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசியில பிரதமர் வெளியிட இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆகஸ்டுக்குள்ளார கண்டிப்பாக வந்துரும் அப்படின்றது எல்லாருடைய மகிழ்ச்சியா இருக்கு, கருத்து கணிப்பாகவும் இருக்கு. திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விவசாயிகள் தங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குகளில் நேரடியாக தொகைகளை பெறுவார்கள். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு நிலப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே தகுதியுள்ளவராக கருதப்படுவார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் வரவிருக்கும் தவணைக்கு உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். பிஎம் கிசானுடைய 20வது தவணைக்கு யார் யார் தகுதியானவர்கள் இதை பற்றி ஒரு முழுமையான கதை பார்க்கலாம். சரிபார்க்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மட்டுமே 20வது தவணையின் பலனை பெறுவார்கள். உங்கள் தகுதியை சரிபார்க்க பின்னொரு அளவுகோலை நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் இருக்கான்னு பார்க்கலாம். விண்ணப்பதாரர் ஒரு சிறு அல்லது குறு விவசாயிகள் இருக்க வேண்டும். 2 ஹெக்டேர் நிலம் வரை இருக்க வேண்டும். செல்லுபடியான ஆதார் அட்டை வைக்கணும். வங்கி கணக்கை ஆதாரம் இணைக்க வேண்டும். பிஎம் கிசான் போர்ட்டல இகேஒய்சி பூர்த்தி செய்யப்பட வேண்டுங்க. பட்டியலில் உங்க பெயர் இருக்கா இல்லையான்றதை தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெயர் இல்லை அப்படின்னா உங்களால ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த பிஎம் கிசான்ல உங்களுக்கு காசு வராது. விவசாயிகள் தங்களுடைய
பெயர் மற்றும் கட்டணநிலை அறிய அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ் கார்னர்ல போயிட்டு பயனாளிகள் பட்டியலில் கிளிக் செய்து உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி, கிராமத்தை விட்டு அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்து உங்களுடைய பெயர் நீங்களாக நீங்க பார்த்திருக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்க கிளாரிட்டியா செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த PM கிசான்ல 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல வழங்க போறாங்க. சோ இந்த மூன்றுமே நீங்க வந்து சரியா செஞ்சா மட்டும்தான் அந்த PM கிசான்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வைக்கப்படும். சோ இதோடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 பணிவர்த்தனை வந்திருக்கு. வெளிப்படைத்தன்மையாக விதைகள், உரங்கள் மற்றும் பிற வளங்களை வாங்க உதவுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கான நிதி திட்டமிடலை இது ஆதரிக்கிறது. 20வது தவணை தொகையில என்ன அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20, 21 சேர்த்து போடலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே தற்சமயம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால விரைவில் வந்து பிரதமர் அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசியில வெளியிடுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. PM கிசான் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PM கிசான், பிரதம மந்திரியுடைய PM கிசான் 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிட போறாங்க குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கலாம் வாங்க. கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளின் காத்திருப்பு காலம் இறுதியாக முடிவுக்கு வந்துள்ளது. பிரதம மந்திரியுடைய 20வது தவணைக்கான தேதியை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக நமக்கு வெளியிட்டிருக்காங்க. குறித்து என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோல நாம இப்ப முழுமையா நம்ம பார்க்க போறோங்க. பிரதம மந்திரி PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கி மத்திய அரசின் தொடர்ச்சியாக முயற்சியில் ஒரு பகுதி ஆகும். இந்த PM கிசான் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 தவணைகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த 20வது தவணைகள்ல ஏன் இவ்வளவு தடுமாற்றம் அப்படின்றது இதுவரை தெரியலைங்க. சோ கிட்டத்தட்ட நாம நெருங்கிட்டோம் அப்படின்னு நாம சொல்லலாம். சோ 2019வது தொடங்கப்பட்ட இந்த PM கிசானுடைய ஸ்டார்டிங் சோ கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. மில்லியன் கணக்கான மக்களுக்கு உயிர் நாடியாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் 2000 என்ற ஒவ்வொரு தவணையும் வழங்கப்படுவதால் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பணப்புழக்கத்தை பராமரிக்கவும் பருவகால விவசாய நடவடிக்கைகளுக்கு தயாராகவும் உதவுகிறது. சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோ இந்த PM கிசான்ல கட்டுரையுடைய இது PM கிசான் 20வது தவணை தொகை, இதற்கு நாம தயாராகிட்டோம் அப்படின்றத சொல்லலாம். சோ ஆல்ரெடி ரிலீஸ் டேட் எல்லாமே நமக்கு நெருங்கிடுச்சு. சோ கிட்டத்தட்ட இந்த ரிலீஸ் டேட் PM கிசானுடைய 99% உண்டான ரிலீஸ் டேட் தேதிகள் எல்லாமே நமக்கு நெருங்கியாச்சு. PM கிசானுடைய தொகை 2000 ரூபாய் விவசாயிகளுடைய கணக்கிற்கு எப்பொழுது வரவு வைக்கப்படும். சோ இந்த 3 சரியா இருந்தா மட்டும்தான் இந்த PM கிசான்ல உங்களுக்கு பணம் வரவு வைக்கப்படும். என்னென்ன அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்றப்ப 2000 ரூபாய் பணம் வந்து உங்களுடைய நேரடியா வங்கி கணக்குல தான் செலுத்த போறாங்க. ஆகஸ்ட் மாசம் அப்படின்றத நமக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மாசத்துல தாங்க 100% வந்து ஆகஸ்ட் மாசத்துல. பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா என்றால் என்ன? பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா என்பது இந்தியா முழுவதும் உள்ள தகுதியுள்ள விவசாயிகளுக்கு நிதி வழங்கும் அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு மொத்தம் 6000 ரூபாய் 3 சம தவணைகளில் 2000 2000 2000 என்று வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விதைப்பு மற்றும் அறுவடை காலங்கள்ல விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைப்பதை முடிவு செய்து இதை வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? சோ 20வது தவணை தொகை உங்களுக்கு எந்த தேதியில கிடைக்கும்? இதுதாங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கு. 20வது தவணை தொகை கேடி வேளாண் அமைச்சகத்தின் சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசியில பிரதமர் வெளியிட இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சோ ஆகஸ்டுக்குள்ளார கண்டிப்பாக வந்துரும் அப்படின்றது எல்லாருடைய மகிழ்ச்சியா இருக்கு, கருத்து கணிப்பாகவும் இருக்கு. திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விவசாயிகள் தங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குகளில் நேரடியாக தொகைகளை பெறுவார்கள். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு நிலப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே தகுதியுள்ளதாக கருதப்படுவார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் வரவிருக்கும் தவணைக்கு உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். பிஎம் கிசானுடைய 20வது தவணைக்கு யார் யார் தகுதியானவர்கள் இதை பற்றி ஒரு முழுமையான கதை பார்க்கலாம். சரிபார்க்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மட்டுமே 20வது தவணையின் பலனை பெறுவார்கள். உங்கள் தகுதியை சரிபார்க்க பின்வரும் அளவுகோலை நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் இருக்கான்னு பார்க்கலாம். விண்ணப்பதாரர் ஒரு சிறு அல்லது குறு விவசாயிகள் இருக்க வேண்டும், 2 ஹெக்டேர் நிலம் வரை இருக்க வேண்டும், செல்லுபடியான ஆதார் அட்டை வைக்கணும், வங்கி கணக்கை ஆதாரம் இணைக்க வேண்டும், பிஎம் கிசான் போர்ட்டலில் இகேஒய்சியை பூர்த்தி செய்யப்பட வேண்டுங்க. பட்டியலில் உங்க பெயர் இருக்கா இல்லையான்றதை தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெயர் இல்லை அப்படின்னா உங்களால ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த பிஎம் கிசான்ல உங்களுக்கு காசு வராது. விவசாயிகள் தங்களுடைய பெயர் மற்றும் கட்டணநிலை அறிய அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஃபார்மர்ஸ் கார்னர்ல போயிட்டு பயனாளிகள் பட்டியலை கிளிக் செய்து உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி, கிராமத்தை விட்டு அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்து உங்களுடைய பெயர் நீங்களாக நீங்க பார்த்திருக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்க கிளாரிட்டியா செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதனாலதான் உங்களுக்கு இந்த பிஎம் கிசான்ல 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல வழங்க போறாங்க. சோ இந்த மூன்றுமே நீங்க சரியா செஞ்சா மட்டும்தான் அந்த பிஎம் கிசான்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வைக்கப்படும். சோ இதோடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 பணிவர்த்தனை வந்திருக்கு. வெளிப்படைத்தன்மையாக விதைகள், உரங்கள் மற்றும் பிற வளங்களை வாங்க உதவுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கான நிதி திட்டமிடலை இது ஆதரிக்கிறது. 20வது தவணை தொகையில என்ன அதிகரிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20, 21 சேர்த்து போடலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே தகவல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால விரைவில் பிரதமர் அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாரணாசியில வெளியிடுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. பிஎம் கிசான் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.